325 நாளும் நந்தியினுடைய வாயில தண்ணி. பிரதோஷ வழிபாடு நடைபெறாத ஒரே திருத்தலம். சிவாலயம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி இருப்பாரு. ஆனா இந்த கோவில ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறாரு. இப்படி பல அதிசயங்கள் கொண்ட ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோவிலை பத்தி பார்க்கலாமா? ராவணனை வதம் செய்ததால் ஏற்படக்கூடிய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ராமபிரான் ராமேஸ்வரத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆஞ்சநேயரை காசிக்கு அனுப்பி ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வர சொல்வாரு. காசியினுடைய காவல் தெய்வம் காலபைரவர் இல்லைங்களா, அவருடைய அனுமதி இல்லாம ஆஞ்சநேயர் சிவலிங்கத்தை எடுத்துட்டு புறப்பட்டுருவாரு. கோபம் அடையக்கூடிய காலபைரவர் ஆஞ்சநேயரோடு போர் புரியும் பொழுது தேவர்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தி நல்ல விஷயத்துக்காக தான் ஆஞ்சநேயர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி காலபைரவரை சமாதானப்படுத்தினாலுமே அவருடைய மனம் ஒத்துக்கொள்ளாததால சிவலிங்கத்தை மீட்க யோசிச்சு கங்காதேவி தாயார் கிட்ட சொல்லி ஒரு குளத்தை உருவாக்குவாங்க. குளம் உருவாகக்கூடிய இடம் தான் திருக்காரிக்கரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராமகிரி. ஆஞ்சநேயர் உடனே தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி யோசிச்சு கையில் இருக்கக்கூடிய லிங்கத்தை ஒரு சிறுவன் கிட்ட கொடுப்பாரு. அந்த சிறுவன் யாரும் இல்ல, காலபைரவர். உடனே காலபைரவர் அந்த இடத்திலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வாரு. அதுதான் திருவாலீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில்ல பைரவர் குழந்தை வரமருளும் சந்தான பிராப்தி பைரவரா நமக்கு காட்சி தராரு. ஓம் நமக் சிவாய.